அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிட்னி ஃபெயிலியர் ஒரு சமயம் நாளைக்கு டயாலிசிஸ் போகிறீங்கன்னா ஒரே ஒரு முறை இங்கே வந்து நீங்கள் ஒரு 15 டேஸோ ஒரு 1 மந்த்தோ மருந்து எடுத்து பாருங்கள். தேர் இஸ் அ பாசிபிலிட்டி டு ரிவோக் இட். அதாவது மாதிரி பழைய நிலைக்கு திரும்பி வரக்கான வாய்ப்புகள் இந்த மருத்துவத்தில் உண்டு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதே மாதிரி ஆல்புமின் புரோட்டீன் ரைஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னாவோ, யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகிருக்குதுன்னு சொன்னாவோ, கண்டிப்பாக இதில் மருந்துகள் இருக்குது. நீங்கள் பழைய நிலைக்கு திரும்பலாம். இதில் சில உணவு முறைகள் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் கூட பட் யூரியா கிரியேட்டின் போய் எம்ஆர்டி வந்துருச்சு மெடிக்கல் ரினல் டிசீஸ்னால் கொஞ்சம் டஃப் தான். இதே ஆல்காலிக் அடிக்ஷனில் போகும்போது அசைட்டிஸும் ஃபார்ம் ஆயிடும். நீர்க்கோர்வைன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போய் மகோரதம் வயிறு உப்பிடும். அப்புறம் ஆஸ்பிரேட் பண்ணி தான் நம்ம அதை எடுக்கணும். நீரில் வந்து ஒரு டியூப் மாதிரி விட்டு அதுக்கு தண்ணியெல்லாம் எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். உயிர் போய் உயிர் வர மாதிரி தான். எப்படி டயாலிசிஸ் பண்ண எவ்வளோ கஷ்டமோ இதெல்லாம் தாண்டி ஒரு நிமிஷம் இந்த மருத்துவத்தில் ஏதாவது கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இந்த மருத்துவத்தில் நிறையா உண்டு. நிறையா உயிர் காக்கும் சிகிச்சையும் இதுலேயும் உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.